அதான் ஒரு மனிதன் 1,00,000 ஹதீஸை மனனம் செய்து விட்டால் அவரை ஹாஃபிஸ் என்று சொல்லப்படும். அதே போன்று 3,00,000 ஹதீஸுகளை அவர் மனனம் செய்து விட்டால் அவரை ஹுஜ்ஜாஜ் என்று சொல்லப்படும். அவரை உலகத்தில் எத்துணை ஹதீஸுகள் இருக்கிறதோ அத்துணை ஹதீஸுகளை மனனம் செய்தவரை ஹாக்கிம் என்பதாக சொல்லப்படும். இந்த 3 தரங்களிலேயே உயர்ந்த தரம் எல்லோருக்கும் இருக்கும். யார் யார் எந்த தரத்தில் இருக்கிறார்கள் என்பதாக. இப்படி இருக்கின்ற நேரத்திலே அவரிடத்துல மாணவர் ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தாராம். அவருக்கு வீட்டுக்கு போகும்போது லேட்டா போனாராம். லேட்டா போன உடனே இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம லேட்டா போன உடனே ஏன் லேட்டு, என்ன காரணம் என்று கேட்பாங்க. எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அன்றைய காலத்திலே அந்த அம்மா கேட்டாங்களாம், என்னையை விட உங்க உஸ்தாது தான் உனக்கு உயர்த்தியா, அங்கேயே போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா என்று அந்த அம்மா வரிசை பிரகாரமாக நல்ல அவருடைய வார்த்தைகளின் மூலமாக அவங்க சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. உஸ்தாதை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கணவன் பார்த்தார், எங்க உஸ்தாதை பத்தி நீ இப்படி சொல்றியா, எங்க உஸ்தாது எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவரை பத்தி என்ன தெரியுமா என்று கேட்ட உடனே அந்த அம்மா அடுத்த வார்த்தை கேட்டான், அவர் என்ன பெரிய ஹாஃபிதா, அவர் என்ன பெரிய ஹாக்கிமா, அவர் என்ன பெரிய ஹுஜ்ஜாஜ் என்று கேட்டதாம். உடனே அவர் சொன்னாராம், என்னுடைய ஆசிரியர் ஹாஃபிதாக 1,00,000 ஹதீஸுகளை மட்டும் அவர் மனனம் செய்யாமல் இருந்தால் நீ தலாக்காகி விடுவாய் என்று சொல்லிவிட்டார். அவர் சொல்லிட்டு உள்ள பயம் இருக்கு, உஸ்தாத் எத்தனை மனப்பாடம் பண்ணியிருக்காருன்னு தெரியல, உஸ்தாத் எத்தனை மனப்பாடம் பண்ணியிருக்காருன்னு தெரியல. உள்ளத்துல ஒரு பக்கம் பயம். அந்த அம்மாவுக்கு என்னாச்சுன்னா, அவர் 1,00,000க்கு கம்மியா பாடமாக்கி இருந்தாலோ நமக்கு தலாக்கு விழுந்துருமோ என்று பயம். உடனே என்ன செஞ்சாரு, ஒரு மாணவர் உஸ்தாதிட்ட போனாரு. உஸ்தாத் அவர்களே, இந்த மாதிரி ஒரு சிக்கல், ஒரு மசாயில், இந்த மசாயில என் மனைவி இப்படி சொன்னாங்க, நான் இப்படி சொல்லிட்டேன் என்று சொன்ன உடனே உஸ்தாது சொன்னார்களாம், நான் 1,00,000 ஹதீஸுகளை மனனம் செய்திருக்கிறேன். எப்படி செஞ்சிருக்கேன் தெரியுமா, நீ அல்ஹம்து சூராவை எப்படி ஓதுவையோ அது மாதிரி நான் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்களாம். அந்த அம்மாவுக்கு தலாக்கு விழுகல. கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யோசித்து பாருங்கள். இன்னைக்கு கூட மக்தப் மதரசாவில் பாருங்க, நிறைய பிள்ளைகள் 40 ஹதீஸுகளை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்க. கடந்த வருஷத்துல நம்ம பள்ளிவாசல்ல நடந்துச்சு, 60 ஹதீஸுகள் மனப்பாடம் பண்ணி சொன்னாங்க நம்ம பிள்ளைங்க. கண்ணியமானவர்களை, எல்லா திறமைகளும் எல்லா அறிவுகளும் கல்விகளும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். நேரங்களை வீணடிக்காமல் அதை நேரங்கள் கரெக்டாக அதை பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் அது மிக முக்கியமாக இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே நேரம் காலங்களையும் ஒவ்வொரு நிமிடங்களையும் ஒவ்வொரு நொடியையும் வீணடிக்காமல் வாழ்க்கையிலே அதை அமல்களை கொண்டு வர வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு